மயிலோட அம்மா ஃபர்ஸ்ட் பொண்ணு வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இப்போ ரெண்டாவது பொண்ணு வாழ்க்கையும் அழிக்கணுன்றதுக்காக வெற்றிகரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சீமந்தம் ஒன்று நடத்துறதுக்காக களம் இறங்கியிருக்காங்க. இதனால மயிலோட அம்மா என்ன மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்கன்னா, இதாண்டா சரியான சான்ஸ், இந்த செலவை எல்லாம் குமார் தலையில கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல. ஆனால் அந்த கனவு கோட்டையை தகர்க்கிற விதமாக குமார் ஃபர்ஸ்ட் பந்தியிலே சாப்பிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் குமார் பண்றது தவறு தான். ஏன்னா அரசி மேல இருக்கிற கோவத்தை சுடர் மேல காமிக்கிறாரு. இதெல்லாம் மயிலோட அம்மாவுக்கு தெரிஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா அப்படின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க. இப்படிதான் மயிலோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இப்ப சுடரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாம் அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இதை நினச்சி கதிருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் ராஜுவோட கனவு அழிஞ்சு போச்சு, அவள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் மயிலும் சரவணனும் சீக்கிரம் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.